நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸ்ரீயோட அப்பா காஃபி கூட குடிச்சிட்டாரு. இப்ப நாம அவங்கள மரியாதையா அனுப்பி வைக்கணும் இல்லையா? என்னாச்சு? நீங்க வேற என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஏதாவது பண்ணி அவங்கள இப்ப இங்க இருந்து அனுப்பி ஆகணும். இன்னும் ரொம்ப நேரத்துக்கு அவங்கள இங்க மறைச்சு வைக்கிறது ரொம்ப இம்பாசிபிள். ஆமா, இது எப்படி பாசிபிள் ஆக முடியும்டா? ஐ மீன் அக்கா, இருங்க நான் சொல்றேன். ஒரு வேலை பண்ணலாம். நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐயர்கிட்ட சொல்லிடுங்க, நாங்க கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, ரெடி ஆகணும்னு. இது தெரிஞ்சதா அவங்க வெளியே கிளம்பி போடுவாங்க. சிம்பிள். அட கடவுளே, நம்மள இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, சமாளிப்போம். ஐயோ கடவுளே, என்னடா எத்தனை வாட்டி தான் Dress மாத்த வேண்டியது வருமோ? ஒரு வாட்டி சவுத் இந்தியன் Dress, இன்னொரு வாட்டி பஞ்சாபி Dress. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மாலத்தீல முடியல. முதல்ல நிறுத்து. இப்போ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு சுத்தமா டைம் இல்ல. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும் யோசி. இதெல்லாம் உன்னால தான் நடக்குது தெரியுமா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பிளான் பண்ணிருக்க. இன்னைக்கு எல்லாரும் உன்னால மாட்ட போறாங்க. நான் போட்ட பிளான்ல கரெக்ட் தான்க்கா. எனக்கு என்ன தெரியும் இந்த நார்த் சவுத் ஒண்ணா வந்து இறங்கும்னு. அந்த ரெண்டு ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றதுக்குள்ள நாம அவங்கள எடுத்து மாத்தி ஆகணும். ஐயா, நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அவார்டு கொடுக்க தானே வந்திருக்கீங்க. கொடுங்க. நான் குறைஞ்சது இங்க 1 மணி நேரமாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால வின்னர் யாரு? ஏண்டா ஐயப்பா, ஞான் தான் வின்னர். அவார்டு தரு. உனக்குமா இந்த மலையாள அங்கிளை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. அது சரி, ஐடியா யார் தான் இருந்தானே ரொம்ப நல்லதா இருக்கு. அடடே, ஆமா, நாங்க உங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம் தான் உங்களை கூப்பிட வந்திருக்கோம். அதே ஆன்ட்டி நீங்களுக்காக வெயிட் செய்யுது. காப்பாத்து. எந்த குட்டி, உங்க ஃபேமிலில விருந்தாளிகளுக்கு புக்ஸ் படிக்க கொடுக்கிறது உங்க வழக்கமா? நாங்க இன்டெலிஜென்ட் ஃபேமிலி. ஓ யா, ஆமா. என்ன குருவாயிரப்பா, எந்த ஏட்டா நீங்கள் எവിടെ போய் நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. ഈ റൂമിലെ ഒരേ ബുക്സ് എനിക്കും ഓർമ്മ വന്നു വിജയ. പിന്നെ വിജയ, ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ. നമ്മളാണ് ഹൈഡ് ആൻഡ് സീക്ക് ഗെയിമിൽ ജയിച്ചത്. അത് എനിക്ക് അറിയോ ഏട്ടാ. உங்களுக்கு இருக்கிற பேஷன்ஸ் வேற யாருக்கும் இங்க இல்லല്ലോ. ஐயா, നിങ്ങൾ രണ്ടുപേരും സാരി എതുക്കാக എക്സ്ചേഞ്ച് ചെയ്തു? ഞാൻ നിങ്ങളെ ആരംഭത്തിൽ നോക്കുമ്പോൾ നീ அந்த சாரியை தானே கட்டிட்டு இருந்த. ഈ കുട്ടി இந்த சாரியை தான் கட்டிட்டு இருந்தா. இப்ப ஏன் சாரி சேஞ்ச் ஆச்சு? ഇവിടെ ஃபேஷன் ஷோ நடக்குதா? ஐயோ ஆண்டி, நீங்க எந்த பறையன? நாங்க எந்த சாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலையே. எந்த சேச்சி? ஐயோடா, நீங்கள் ரெண்டு பேரும் 100% போய் சொல்றீங்க. குட்டி ஏட்டா, நீங்கள் மொபைல கொடுங்க. நீங்கள் ഈ കുട്ടികളെ ഫോട്ടോ പിടിച്ചല്ലോ. இப்பவே நான் ഈ കുട്ടിக்கு உண்மையை പറയാം. அதானே என்ன பாரு, மொபைல் எடுக்கா. இரு. അയ്യടാ, ഗുരുവായൂരപ്പ എന്റെ മൊബൈലെ കാണുന്നില്ല. ഞാൻ അത് ആ ലൈബ്രറിയിലെ തന്നെ വിട്ടിട്ട് വന്നെന്ന് തോന്നുന്നുണ്ട്. ஐயோ, ഈ കുട്ടികളെ நான் எப்படி மாட்டி விடும்? அம்மே, நீங்க என்ன பரையறீங்க? ஹஸ்பண்ட் வைஃப் மேட்சிங். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்படியோ நாம இந்த விஷயத்தை ஃபைனல் பண்ணிட்டோம். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப பையனையும் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். பாரு. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எல்லாரும் இந்த வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரணும்னு தோணுது. ஆனா எதுக்கு? வேண்டாம். அடடா, ஏன் மறக்கறீங்க?
உங்க வீட்டெல்லாம் எனக்கு முழுசா சுத்தி காட்டுங்களேன். யாருக்கு தெரியும், நாளைக்கு இந்த வீடு எனக்கும் சொந்தமாகலாம். ஆமாங்க, இப்ப இந்த வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தே ஆகணும். வேணாங்க. அது விஷயம் என்னன்னா லஸ்ஸி லஸ்ஸி வந்துருச்சு. லஸ்ஸி குடிங்க, லஸ்ஸி குடிங்க. லஸ்ஸி குடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வீட்டை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்க்கணும். வாப்பா 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 குடு 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 குடு. அட இந்த மாதிரி லஸ்ஸியை நான் 10 கிளாஸ் ஒரே மடக்குல குடிச்சிருவேன். குடிங்க, பொறுமையா பொறுமையா. ஆஹா, குடிச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமா, மிச்சம் வச்சிருவோம் நினைச்சீங்களா? சரி வாங்க வீட்டை சுத்தி பாப்போம். வாங்க சீக்கிரம். முன்னாடி நான் போறேன். லேடிஸ் வாங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட். வாங்க சரி வாங்க. கடவுளே, உன்னால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? ஞான் ஒரு வேலை செய்யும், ஞான் போய் இவ தாத்தாவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரும். எனக்கே ஒண்ணும் புரியல. எனக்கு எதுவும் புரியல. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே, நம்ம ரெண்டு ஃபேமிலி நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, கதை முடிஞ்சுது. புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது? குட்டி நன்றி. அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்? அது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்க எங்க வீட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஆனா நீங்க இன்னும் கிச்சன் பார்க்கலையே. கிச்சன்? எங்க கிச்சன் ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு தெரியுமா? அந்த கிச்சன்ல நம்ம கிரிக்கெட்டே விளையாடலாம். பாருங்களேன். மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அட கிரிக்கெட்மா, கிரிக்கெட். கிச்சன்ல கிரிக்கெட். ஐயோ, அதே எனக்கு ஞாபகமே வரல. நீங்க போறதுக்கு முன்னாடி எங்களோட கிச்சனை நீங்க பார்த்தே ஆகணும். It's too big and too beautiful. நீங்க இந்த கிச்சனை கண்டிப்பாடி நோக்கம். வாங்க, இத பாருங்க. வாங்க. இதுதான் எங்களோட ஸ்டடி ரூம். வா, பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். வாட் எ ஸ்டடி ரூம். ஆஹா, எவ்வளவு புத்தகங்கள். ஆமா, உங்க வீட்ல ஏன் இந்த கிளாஸ்லாம் சின்ன சின்னதா இருக்கு? சுந்தர் இருக்கானே, கண்ட இடத்துல காஃபியை குடிச்சிட்டு வச்சிருவோம். ஏட்டா அது கீழே வைக்க. ஏட்டா അവിടെ നോക്ക്. അത് ലസ്സി കുടിച്ച ഗ്ലാസ് മാതിരി தெரியுதுல்ல? എന്താ ഇത്? ഞാനും മലയാളി, നിങ്ങളും മലയാളി. പിന്നെ എങ്ങനെ ഈ പഞ്ചാബി ലസ്സി ഗ്ലാസ് ഇവിടെ വന്നു? எப்படி எப்படி? அது எப்படின்னா எப்படிதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாரும் பஞ்சாபிஸ் தான். அவங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. அதுக்கு வேண்டி நான் இது ப்ரிப்பேர் பண்ணேன். பச்சை இது லஸ்ஸில பட்டர் அடக்கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். பப்ளிக் ஹவுஸ் ஜலந்தர்ல இருந்து வந்துட்டே இருக்கால. 3:40க்கு ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல சேர்ந்துரும். ஓ, இப்போ 3:30 மணி ஆயிடுச்சு. அவங்கள நம்ம ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணனும். ஐயோ, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓ, சீக்கிரம் வாங்க. போலாம், போய் பாட்டி கூட்டிட்டு வந்துடலாம். ஐயோ, பாட்டியும் சித்தியும் பேச உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ഗുരുവായൂരപ്പാ, നിങ്ങൾ എന്റെ വീട്ടിന് വന്നതിൽ ரொம்ப സന്തോഷം. ശരി, ഞങ്ങൾ ഇപ്പോ കല്യാണത്തിന്റെ തീയതി കുറിക്കാൻ അയ്യരെ നോക്കാൻ പോകുന്നുണ്ട്. പിന്നെ നിങ്ങളെ വിളിച്ച് തീയതിയെ പറയാട്ടോ. അപ്പൊ ഞങ്ങൾ കിളമ്പട്ടെ, വരട്ടെ. வணக்கம். പക്ഷേ மத்த ஆளுங்கெல்லாம் எங்க? உன்னோட கொச்சச்சன், உன் அத்தை. நாங்க வரும்போதும் அவங்க இல்ல, இப்ப போறோம் அப்பவும் இல்ல. இது எந்த? அது என்னன்னா, வீட்ல இருக்க மத்தவங்க எல்லாம் பக்கத்து வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஒருவேளை நீங்களும் காத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் லேட் ஆயிடும்ல, அதனால தான். சரி போவோம். சரி சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி போவோம். சரி சரி.
எல்லாம் போச்சு. Who are you? Who am I? நான் தான் உங்களை கேட்கணும். நீங்க யாரு? இது எங்களோட மலையாள ஃபேமிலி வீடு. இதுக்குள்ள பஞ்சாபிக்காரன் நீ எப்படி நுழைஞ்ச? அட வழுக்க தலையா, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ அனாத ஆசிரமத்துக்கு டொனேஷன் கேட்க வந்த மாதிரி இருக்கு. தம்பி, இவன் வழுக்க தலையான்னு யார சொன்னா? உங்களை தான். எங்களை பார்த்தா டொனேஷன் வாங்க வந்தவங்கன்னு சொன்னீங்க. உங்களை பார்த்தா தான் டொனேஷன் வாங்க வந்தவங்க மாதிரி தெரியுது. அட வழுக்க மண்டையா, உனக்கு முடிதா இல்ல நினைச்சா மூளையமா இல்ல. ரவுடிசமா பண்றீங்க. ஏதாவது பேச. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். கூல் டவுன். ஐயோ, என்ன இது? நீ யாரு? உன்னோட டேடியானோ? ஐயோடா, எனக்கு அறியா. எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இவட ஏதோ தப்பு நடக்குதுன்னு. சம்திங் ஸ்பெஷல். யான் ஆரம்பத்திலிருந்தே பறஞ்சோம் இவட டவுட் உண்டு. ஸ்ரீ கண்ணு, என்ன என்ன இதெல்லாம்? சாரி ஆண்டி, இவங்க தான் என்னோட ரியல் ஃபேமிலி. ஒரு நிமிஷம். இவங்களா யாரு? ஓஹோ, இல்ல பாத்தியாமா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த பொண்ணு சவுத் இந்தியன், அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பையனுக்கு வலை வீசி அதுல மாட்ட வச்சிருக்காங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணிருக்காங்க. போய் போலீஸ் கூப்பிடுமா, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க. இல்ல சார், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. போதும், நிறுத்துங்க. நீங்களும் உங்களுக்கு துணையா இருக்கீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னா வெங்கட் இல்ல, விக்ரம் பஞ்சாபி பாய். விக்ரமும் ஸ்ரீயும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்க கூட சேர்ந்துட்டீங்க. இவங்களோட ஃப்ராட் தரத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? இங்க பாருங்க, நாங்க எந்த ஃப்ராட் தனமும் பண்ணல. உங்களுக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ்ல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதனாலதான் நாங்க ஒரு வாட்டி சவுத் இந்தியன் ஃபேமிலியா மாறி, அப்புறம் இன்னொரு வாட்டி நார்த் இந்தியன் ஃபேமிலியா மாறி உங்க ரெண்டு ஃபேமிலி ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. போது, நிறுத்துமா. நீ எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. இனிமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, விக்ரம் ஸ்ரீ எங்க போயிட்டாங்க? மாமா, விஸ்வா, அவங்க எவ்வளவு வருத்தமா இருந்தாங்க. ஒருவேளை இந்த வருத்தத்துல ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க. என் பையன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்னங்க, நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. அவங்கள போய் தேடி பாருங்க. ஐயோ, என்ன குருவாயூரப்பா, ഈ കുട്ടികൾ എവിടെ പോയി? Where is my Sri? Sri, where are you? எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் மேல போயிருப்பாங்க. ஐ மீன், நான் என்ன சொல்றேன்னா, சேர்ந்து வாழ முடியலனாலும் சேர்ந்து சாகலாமே. இது ரொம்ப ஆழமா இருக்கு. விக்ரம், நான் நினைச்சு கூட பார்த்ததுல நமக்கும் இந்த மாதிரி சூசைட் பண்ற நிலைமை வரும்னு நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அட ஸ்ரீ, நாம ஒண்ணும் உண்மையிலே சூசைட் பண்ண போறது இல்லையே. கமான்மா, நீ என்ன எமோஷனல் ஆயிட்டு இருக்கன்னா, அதாவது ஆக்டிங் பண்ணணும். ஆனா என்ன விக்ரம் இது? நம்ம பேரண்ட்ஸ் சம்மதிக்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஸ்ரீ, எல்லாம் சரியா போயிடும். ஒருவேளை உன் பேரண்ட்ஸும் என் பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. நாம சூசைட் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்றோம். இப்ப நம்ம சாகிறது தான் நம்ம முடிவு ஸ்ரீ. நம்ம வாழும் போது ஒன்னா சேர முடியல என்ன? நாம எந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து யாரால தடுக்க முடியும்? ஓகே, லெட்ஸ் ஜம்ப். 1 2 3. கீழே வாடா.
கிட்ட வரக்கூடாது. அட யாரும் வாழதான் விடல, எங்களை சாகிறதுக்காக விடுங்களேன். சரி வாமா. என்னப்பா பண்ண போற? வா விக்ரம், ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்க போறியா? அதுவும் ஒரு சவுத் இந்தியன் பொண்ணுக்காக? மரியாதை கீழே வந்துருங்க. நான் மட்டும் அங்க வந்து உன்னை 4 அரை அரைஞ்சிருவேன். இல்லம்மா, நான் இனிமே ஸ்ரீ கையை விடவே மாட்டேன். I love her forever. I love you too, Vikram. Forever. Let's jump, Sri. போதும்பா. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அப்புறம் எங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு. தேங்க்ஸ் டு வெடரஸ். இவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க எங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்கவே இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க ஈகோல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் பஞ்சாபி, ஒருத்தர் மலையாளி. ஐயோ அட, இந்த காலத்துல இத பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா என்ன? உறவு கேஸ்ட பார்த்து வரதில்ல, மனசால தான் ஏற்படும். ஆனா உங்களை மாதிரி நேரோ மைண்டட் மக்களுக்கு இந்த விஷயம் புரிய போறதில்ல. அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, நாங்க உயிரோடவே இருக்க போறது இல்ல. ஒருவேளை எங்களால சேர்ந்து வாழ முடியலனாலும் எங்களால சேர்ந்து சாக முடியும்ல. நான் சொல்றது சரிதானே? ஸ்ரீ, கடைசியா கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணுமோ வேண்டிக்க. ஏதாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா கேட்டுக்க. விக்ரம், ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸ் நம்மள காப்பாத்த வரலனா அப்ப என்ன பண்றது? குதிச்சிடலாமா? குதிச்சிடலாமா? அப்படிலாம் சொல்லாத. வருவாங்க, எதுக்கு அவசரப்படுற? நான் எந்த ஒரு நல்லதையும் இன்னும் பார்க்க கூட இல்ல, அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேனா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இங்க என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் என்ன ஃபேமிலி? இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்க மனசு கரையாமலே இருக்கு. ஒருவேளை இவங்க ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி எல்லாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. போதும்பா, இறங்கி வா. அங்கிள் ஆண்டியும் ஒத்துப்பாங்க. அட அங்கிள் ஆண்டி ப்ளீஸ் ஒத்துக்கங்க, இல்லனா அவங்க செத்துருவாங்க. நீ என்ன சொல்ல வர? இந்த சவுத் இந்தியன் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? இல்லவே இல்ல. ஓ, உங்களை விட எங்களுக்கு தான் இதுல டென்ஷன் ஜாஸ்தி. ஒருவேளை என் பெண் குட்டிக்கு இந்த பஞ்சாபி பையனை கட்டி வச்சேன்னா எங்க மான மரியாதை தானே உப்பாவா போயிடும். உங்களுக்கு உங்க பசங்களை விட உங்க மானம் தான் ரொம்ப முக்கியம் இல்ல? நாங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க மானத்தை வச்சு கைமா பண்ணி நல்லா சாப்பிடுங்க. அட, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க எல்லாரும் எங்க உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லாஸ்ட் நாங்க ஒரு சான்ஸ் கொடுக்கறோம். இந்த 2 குடும்பமும் எங்களோட காதலை ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க சாகிறத கேன்சல் பண்ணிடுறோம். சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? ப்ளீஸ் அம்மே அச்சா, ஒத்துக்கோங்க. அட ஒத்துக்குங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட சீக்கிரமா ஒத்துக்கோங்களேன். அட ஆண்டி, ஸ்ரீயை இவ்ளோ லவ் பண்ற பையன் கிடைக்கவே மாட்டான். ப்ளீஸ் ஒத்துக்கங்க. ஐயோ அப்பா, உங்க பசங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் அன்பா புரிய வைக்க நினைக்கிறாங்க. ஆனா யாரோட காதலியும் எதுவும் விழ மாட்டேங்குது. பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. நீங்களாம் கொஞ்சமாவது வெக்கப்படணும். நான் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்கெல்லாம் புத்திசாலிங்களா மாறுற வரைக்கும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்காத வரைக்கும் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. You are under house arrest. என்னப்பா, இதுதான் என்னோட ஆணை. இந்த சிச்சுவேஷன்ல நாங்க எங்க
சூசைட் ப்ரோக்ராமை கொஞ்ச நேரத்துக்கு போஸ்ட்மார்ட் பண்ணி வைக்கிறோம். வா ஸ்ரீ. வாங்க. என்ன குருவாயிருப்பா ஸ்ரீ ஸ்ரீ இப்படி வரும். என்னோட மனசு மறுபடியும் ஏன் பயப்படுதுன்னு தெரியல. தாத்தா இவங்க எல்லாரையும் நல்லதுக்காக தான் நிறுத்திருக்காரு. ஆனா எனக்கு எதுவும் நல்லது நடக்க போற மாதிரி தெரியல. அக்கா, நீ மனசுல நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீ எப்ப என்ன சொன்னாலும் அதே மாதிரி நடக்குது. அம்மா, நாம இனிமே இது மாதிரி சண்டைக்கெல்லாம் தயாரா இருக்கணும் போல இருக்கு. ஆமாமா, எனக்கும் இது போக போக பெரிய பிரச்சனையா மாறிடுமோன்னு தோணுது.